டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 10ஆம் தேதி நடைபெற்ற 3 போட்டிகளும் ரசிகர்களுக்கு விறுவிறுப்பை ஏற்படுத்தின. குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்து அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 159 ரன்கள் இலக்கை துரத்திய நெதர்லாந்து 7 விக்கெட்டுகள் இழப்பில் 12 பந்துகள் மீதமிருக்கவே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏயில் நெதர்லாந்து நல்ல முன்னிலை பெற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற குரூப் டி போட்டியில் நியூசிலாந்து அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொண்டது. டிம் செய்ஃபர்ட் 89 ரன்கள், ஃபின் அலன் 84 ரன்கள் எடுத்து விக்கெட் இழப்பில்லாமல் 175 ரன்கள் குவித்த நியூசிலாந்து யுஏஇ அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்தியது. கொழும்பில் நடைபெற்ற மற்றொரு குரூப் ஏ போட்டியில் பாகிஸ்தான் அணி யுனைடெட் ஸ்டேட்ஸை 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இந்த போட்டியில் உஸ்மான் தாரிக் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இவ்வாறு 10ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகள் டி20 உலகக்கோப்பை தொடரை மேலும் சூடுபடுத்தியுள்ளது.